Shri Ram Jai Shri Ram ஓன்னு அழுகிறார். உடனே பக்கத்துல மந்தாகினி கரைக்கு போய் என்ன பிண்டங்களை கொடுத்து தர்ப்பணம் பண்ணமோ செய்கிறார். வால்மீகி ராமாயணம் முழுக்க சர்க்கத்தை தேடி பாருங்கோ. என் அப்பா மரித்து விட்டார்னு ராமன் வார்த்தையே சொல்லியிருக்க மாட்டான். லக்ஷ்மணனுக்கு ராமன் தான் தாய் தந்தை உறவு அனைத்துமே. லக்ஷ்மணன் இருக்கும் வரை என்னுடைய தந்தை மரித்து விட்டார்னு ராமன் ஒத்துக்கவே இல்லை. ராமன் எங்கு ஆனந்தப்படுகிறானோ அங்கு பர்ணசாலை கட்டணம்னு சொன்னா நியாயம். நானோ தொண்டன், நான் எங்கு ஆனந்தப்படுவேனோ அங்கு பர்ணசாலை கட்டணம்னு சொன்னால் எனக்கு ஏது தனி ஆனந்தம்? ராமனும் சீதையும் ஆனந்தமாக இருந்தால் அதை பார்த்துத்தான் நான் ஆனந்தப்படணும். எனக்குன்னு ஜீவாத்மாவுக்கு தனியா ஒரு ஆனந்தம் கிடையாது. சேஷ கைங்கரியம் பண்ணணும். பண்ண உடனே பகவான் அதை பார்த்து சிரித்து நன்னா பண்ணிருக்கன்னு சொல்லணும். அதை பார்த்து நாம் ஆனந்தப்பட வேண்டும். அப்ப எனக்கு தனியா ஆனந்தம் கிடையாதுன்னு லக்ஷ்மணன் சொன்னான். சரி சரி தப்பா சொல்லிட்டேன், போய் கட்டு. எனக்கு என்னென்ன இடம் வேண்டும்னு ராமன் சொல்லுகிறார். வாசலை யாரான் விருந்தாளிகள் வந்தா அவர்களை சந்திப்பதற்கு ஒரு அறை வேண்டும், சமையலுக்கு ஒரு அறை வேண்டும், படுக்கை அறை வேண்டும், அக்னிஹோத்திரம் நித்திய அக்னி காரியங்களை பண்றதுக்கு ஒரு அறை வேண்டும். இதெல்லாம் வேணும், இப்படிலாம் வேணும், கட்டு என்று ராமன் சொல்லிவிட்டார். சரின்னு லக்ஷ்மணன் தலையாட்டினார். வேண்டிய பொருள்களை எடுத்துன்னு வந்தார். அழகா பர்ணசாலையை கட்டி முடிச்சுட்டார். கட்டின உடனே உள்ள கிரகப்பிரவேசம் பண்றச்சு என்னென்ன அறைகள் இருக்குன்னு போய் பார்க்கணுமோ இல்லையோ, அதுக்கு லக்ஷ்மணன் ஒவ்வொரு அறையா கூட்டிட்டு போறார். இது ரிஷிகள் வந்தால் நீ அவர்களோடு சேர்ந்து பேசுவதற்கு ஒரு அறை, இது யாராவது விருந்தாளிகள் வந்தா அமர்ந்து உண்ணுவதற்கு, இது சமையல் அறை, இது படுக்கை அறை, இப்ப அக்னிஹோத்திரம் அக்னி காரியங்களுக்கு ஒரு அறை, நான் ஆயுதங்கள் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு புஷ்பம் தொடுப்பதற்கு ஒரு அறை, இப்படி ஒன்னொன்னா காட்டின்னு வந்தார். கடைசியா ஒரு அறை கடைசின்னு வந்தார். இது என்னது லக்ஷ்மணான்னு ராமன் கேட்டார். இது சீதையும் நீயும் தனியா அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பதற்கு ஒரு அறைன்னு லக்ஷ்மணன் தெரிவித்தார். ராமனுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை நான் சொல்லவே இல்லையே, உனக்கு எப்படி தெரியும்னால், சொன்னதை மட்டும் தெரிஞ்சு பண்றவன் சாதாரண தொழிலாளி, சாதாரண வேலைக்காரன். ராமனுடைய மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, ராமனே கொண்டாடுகிறார். பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மண துவயா புத்திரேன தர்மாத்மா நசம்விருத்த பிதாமம. இவர்கள் சித்திரக்கூட்டத்தில் இருக்கும்போது பரதன் வந்தாரோ இல்லையா பார்க்கறதுக்கு, அப்போதுதான் தசரதன் மாண்டு போனான்னு ராமனுக்கு தெரியும். அது வரைக்கும் அவர் போனதே தெரியாது. அங்க 10 நாட்கள் எண்ணெய் கொப்பரையில வச்சிருந்தா பரதன் கேகை தேசத்தின் திரும்ப வரணுங்கிறதுக்காக. அதற்கு பிறகு தொடங்கி 7 நாட்களுக்கு சம்ஸ்காரங்கள் 12 நாட்களுக்கு செய்தார்கள். அதற்கு பிறகு 2 மாசம் ஆச்சு பரதன் வந்து ராமனை சித்திரக்கூடத்துல சந்திப்பதற்கு. அது வரைக்கும் ராமனுக்கு தசரதன் இறந்து விட்டான்னு தெரியாது. அங்கதான் வந்து செய்தியை கேட்டு கொண்ட உடனே ஓன்னு அழுகிறார். உடனே பக்கத்துல மந்தாகினி கரைக்கு போய் என்ன பிண்டங்களை கொடுத்து தர்ப்பணம் பண்ணமோ செய்கிறார். அப்போது சீதையை கட்டின்னு அழறார், லக்ஷ்மணனை கட்டின்னு அழறார். பித்ரா ஹீனோசி லக்ஷ்மண, லக்ஷ்மணா உன்னுடைய தந்தை மரித்து விட்டார், சீதையே உன்னுடைய மாமனார் மரித்து விட்டார் என்று சொல்லி சொல்லி அழுகிறார். எங்க அப்பா போயிட்டார்னு ராமன் ஒரு வார்த்தையே சொல்லல. வால்மீகி ராமாயணம் முழுக்க சர்க்கத்தை தேடி பாருங்கோ. என் அப்பா மரித்து விட்டார்னு ராமன் வார்த்தையே சொல்லியிருக்க மாட்டார். ஏன் சொல்லலைன்னு சந்தேகமா இருக்கும். அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் கதை நகரணும். அங்க சித்திரக்கூடத்திலிருந்து பஞ்சவட்டிக்கு வந்து இங்கு லக்ஷ்மணன் பர்ணசாலை கட்டினானோ இல்லையோ, கட்டின உடனே அந்த சீதைக்கு ராமனுக்கு ஏகாந்தமான ஒரு அறை கட்டினானோ இல்லையோ, அதை பார்த்த உடனே ராமனுக்கு ஆனந்தம். பாவஜ்ஞேன, நான் வார்த்தையால சொன்னதை மட்டும் தெரிஞ்சுக்காமல் என்னுடைய கருத்து என்ன, என்னுடைய பாவம் என்னன்னு தெரிந்து கொண்டு கட்டினாயே. ஏன்னா நேர ராமன் சொல்லும் போது, லக்ஷ்மணா நானும் சீதையும் தனியா பேசிட்டு இருக்கிறது ஒரு அறை கட்டு என்று சொந்த தம்பி கிட்ட சொல்ல முடியுமா? அதை புரிந்து கொண்டு ராமன் சொல்லாவிட்டாலும் தெரிந்து கட்டினானோ இல்லையோ, அது ராமனுக்கு ஆனந்தம். பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன, கிருத்தம்னால் தசரதன் எப்படி பார்த்து பார்த்து ராமனை வளர்த்திருக்கிறான்னு லக்ஷ்மணனுக்கு தெரியுமோ இல்லையோ, அப்ப அதுல ஒரு குறைவும் வராமல் நாம பார்த்துக்கணும்னு லக்ஷ்மணனுக்கு எண்ணமா. லக்ஷ்மணனுக்கு ராமன் தான் தாய் தந்தை உறவு அனைத்துமே. அதே போல ராமனுக்கு எண்ணம், எங்க அப்பா மரணம் அடையவே இல்லையே, லக்ஷ்மணன் இருக்கும் வரை என்னுடைய தந்தை மரித்து விட்டான்னு ராமன் ஒத்துக்கவே இல்லை.
அதைத்தான் சரி, துவயா புத்திரேன தர்மாத்மா ந சம்ருத்த பிதாமம. எங்க அப்பா மரணம் அடைந்தார்னு யார் சொன்னார்? உன் வடிவத்தில் இன்னும் இருக்கிறார் லக்ஷ்மணா. என் அப்பா எப்படியெல்லாம் என்னை பார்த்து சந்தோஷப்படுத்தினாரோ அதை போல் நீ தொண்டு செய்கிறாய், எனக்கு ரொம்ப ஆனந்தம். பாவஜேன கிருதஜேன தர்மஜேனச்ச லக்ஷ்மண என்று கொண்டாடினாராம். அதை கேட்டு லக்ஷ்மணன் திருப்தி அடைந்தார். முதல்ல சொல்லும் போது சீதைக்கு எங்க ஆனந்தமோ, எனக்கு எங்க ஆனந்தமோ, உனக்கு எங்க ஆனந்தமோ அங்கு பர்ணசாலை கட்டுனால் முடியவே முடியாது, எனக்கு தனியா ஆனந்தம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டார். அதை ராமன் புரிந்து கொண்டு பர்ணசாலை கட்டின உடனே நன்னா ஒரு வார்த்தை சொன்னாரோ இல்லையோ, நன்னா கட்டியிருக்க, உயர்ந்து என்னுடைய கருத்தை அறிந்து கட்டினாய், எனக்கு சந்தோஷம்னு சொன்ன உடனே அதற்கு லக்ஷ்மணன் தோற்று போனான். குணைர் தாஸ்யம் உபாகதான்னு லக்ஷ்மணனுடைய வாக்கியம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.